செம்பருத்தி பூவை வச்சு நமக்கு திடீர்னு பண வரவு வரக்கூடிய ஒரு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த செம்பருத்தி பூ, அதுவும் சிவப்பு செம்பருத்தி, ஒத்த அடுக்கில் இருக்கக்கூடிய இந்த செம்பருத்தி பூ வந்து ஒரே ஒரு செம்பருத்தி பூ இருந்தால் போதும். எங்கேயாவது நம்ம காசு கொடுத்துருப்போம், ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருப்போம், திருப்பி தர மாட்டாங்க, நம்ம கொடுத்த காசு திரும்பி வராமல் இருக்கும். அதே மாதிரி எங்கேயாவது அவசரத்துக்கு கடன் கேட்டிருப்போம், அந்த கடன் வந்து இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு கையில் காசு கிடைக்கணும், உடனே கிடைக்கணும், உடனே பணவரவு வரணும், இந்த எளிமையான ஒரு பரிகாரம் பண்ணுங்களேன். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக காசு கிடைக்கும். ரொம்பவே எளிமையான பரிகாரம், அதே மாதிரி 100% ரிசல்ட் தரக்கூடிய பரிகாரம். இதை வந்து எப்படி பண்ணணும்னா, யாருக்கு காசு தேவையோ, இப்போ எனக்கு காசு தேவைன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஒத்த இதழ் சிவப்பு செம்பருத்தி பூ, இதுக்கு எந்த டேட்டோ டைமோ எதுவும் பார்க்காண்ட, நமக்கு எப்போ தேவையோ அந்த நேரத்தில் வந்து பண்ணிக்கலாம். காசு தேவைப்படுற நேரத்தில் ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க, நல்ல தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த பவுலு எந்த டைப்பில் வேணாலும் இருக்கலாம், அதை பற்றிலாம் ஒரு பிரச்சனை இல்லை. அதில் இந்த ஒரு இதழ் சிவப்பு செம்பருத்தி பூவை போட்டுக்கோங்க. நேராக உள்ள வச்சுட்டு அதை எடுத்து கிளாக் வைஸாக, இப்போ கணவருக்கு பணம் தேவைன்னா மனைவி வந்து கணவருக்கு இப்படி சுற்றலாம், இல்லை யாரும் இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன்னா நீங்களே உங்களுக்கு சுற்றிக்கலாம். 3 தடவை கிளாக் வைஸாக சுற்றிட்டு இந்த தண்ணியை எடுத்து இந்த செம்பருத்தி பூவோட நம்ம எந்த கால் படாத ஒரு இடத்துல வந்து ஊற்றிடணும். அவ்வளோதான் இந்த ஒரு எளிமையான பரிகாரம். காசு கொடுத்து நீங்கள் எதுவுமே வாங்க வேண்டாம். ஒரு செம்பருத்தி பூவும் தண்ணியும் இருந்தால் இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள். இதுவரை நீங்கள் கொடுத்த காசு வரவே வராது. இது எங்கே திரும்பியா போகுதுன்னு நினச்ச காசு கூட உங்களுக்கு அந்த அவசரத்துக்கு தேடி வந்து கையில் கொடுத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரொம்பவே சிறப்பான பரிகாரம், ரொம்ப எளிமையான பரிகாரம். நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.